தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று நம்முடைய வகுப்பிலே டியூட்டர்களில் ஒரு புதிய அறிமுகம். நம்முடைய அருமை தோழர் சாஜுஹியான் அவர்கள் புதிதாக இந்த வகுப்பிலே பாடம் எடுக்க இருக்கிறார். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் வேண்டுமென்றால், அவர் கன்னியாகுமரி கோட்டத்தை சார்ந்தவர். கன்னியாகுமரி கோட்டத்திலே அஞ்சல் 3 தொழிற்சங்கத்தினுடைய கோட்ட செயலராக சமீபத்திலே நடைபெற்ற மாநாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நிறைய படித்தவர், மிக்க அறிவாளி என்பது நான் உணர்ந்த செய்தி. அவருடைய பதிவுகள், அவருடைய கடிதங்கள் எல்லாம் மிக ஆழமாக உள்ளர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். அத்தகைய ஒரு சிறந்த தோழர் உங்களுக்காக வகுப்பெடுப்பதற்காக இன்று இந்த பணியிலே தன்னையும் அர்ப்பணித்திருக்கின்றார். அவரை மனமாற வரவேற்கின்றோம். அவர் தொடர்ந்து உங்களுக்கு வகுப்பெடுக்க இருக்கின்றார். ஆக நீங்களும் அவருடைய வகுப்பினை நிச்சயமாக அதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் அதிலே பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இன்றைய வகுப்பானது பிஓ கைடு பார்ட் 2. பிஓ கைடு பார்ட் 1 எத்தனை முக்கியமோ அதே போன்று பிஓ கைடு பார்ட் 2 என்பது போர்ஷன் மிக குறைவான அளவில் இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு 4 கேள்விகளாவது அதிலிருந்து வருகிறது என்பது நாம் இதுவரை உணர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக அதை பற்றி ஒரு முழுமையான அறிவு என்பது தேவை. இந்த வகுப்பினை தற்பொழுது தோழர் சாஜுஹியான் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அனைவரும் வகுப்பினை கவனமாக கவனிக்கவும். சாஜு, நீங்க ஆரம்பிச்சிருங்க சாஜு. ஓகே சார். ஸோ தோழமை சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். தோழர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த பேரவை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய எதிர்காலத்துக்காக, அதாவது போஸ்ட்மேன் டு பிஏ அல்லது ஏதோ MTS 2 இப்போ போஸ்ட்மேன் MTS 2 பிஏ அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட பேரவை சார்பாக நடத்துகிற இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பேரவை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பிஓ கைட் பார்ட் 1 அப்புறம் வேறு ஐடி மானிட்டரைசேஷன் அப்படின்னு சில சிலபஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் சிலபஸ் படி இந்த பிஓ கைட் பார்ட் 2வும் உங்களுடைய ஒரு உங்கள் சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாம் ஓரளவுக்கு இந்த பிஓ கைட் பார்ட் 2 பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இனிஷியலாக பிஓ கைடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ ஆஃப் கஸ்டமருக்கான ஒரு கைடு அப்படிங்கிறத அந்த பிஓ கைடும்பாங்க. பிஓ கைட் பார்ட் 1 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி மேடம் 2 செஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் அதை நல்லா புரிஞ்சிச்சிருப்பீங்க. ஸோ பிஓ கைட் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லேண்ட் மெயில் அதை பற்றின விஷயங்கள் அந்த பிஓ கைட் பார்ட் 1ல இருந்திருக்கும். பிஓ கைட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மெயில்ஸ் அதை பற்றின கைட், அந்த விஷயங்கள் தான் வந்து இந்த பிஓ கைட் பார்ட் 2ல இருக்கும். ஸோ நாம சப்ஜெக்டுக்குள்ளாடி போகலாம், சரிங்களா? ஸோ இனிஷியலாக இன்லேண்ட் போஸ்ட், ஃபாரின் போஸ்ட் அப்படின்ட்டு நம்ம 2 வகையாக நம்மளுடைய லெட்டர்களை பிரிச்சிருப்போம் இல்லைங்களா? இன்லேண்ட் போஸ்ட்டுக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் படிச்சிருப்போம். எதெல்லாம் இன்லேண்ட் போஸ்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், இந்தியாவுக்குள்ள அல்லது இந்தியாவுக்கு வெளியே இந்திய அரசாங்கத்தினால் சர்வ் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் நம்ம படிச்சிருப்போம். எதெல்லாம் இன்லேண்ட் போஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுல கவர் ஆகாத அப்ளைஸ் டு த போஸ்டல் சர்வீஸ் விச் டு நாட் கம் வித் இன் த டெஃபினேஷன் ஆஃப் இன்லேண்ட் போஸ்ட். அந்த இன்லேண்ட் போஸ்ட்டுங்கிற டெஃபினேஷன்ல கவர் ஆகாத மற்ற இடங்கள், அதாவது அதர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாரின் போஸ்ட் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணப்படுகிறது, சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு 2 கேட்டகரி, மேஜர் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லெட்டர் போஸ்ட், இன்னொன்று பார்சல் போஸ்ட். ஸோ நான் 2 கேட்டகரி நம்ம அப்புறமா விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் போஸ்ட், இன்டர்நேஷ்னல் வந்துச்சுனாலே 2 நாடுகளுக்கு இடையான விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு பொதுவான அமைப்பு ஒன்று தேவை. இப்போ 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற பொதுவான விஷயங்களை பற்றி பேச பார்த்தீங்கன்னா இந்த ஐநா சபைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அந்த 2 நாட்டினுடைய விவகாரங்கள் பற்றி விவாதிக்கிறதுக்கு, அது சம்பந்தமான முடிவு எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி போஸ்டல் சம்பந்தமா இந்த அஞ்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ அதுக்காக இந்த நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான அமைப்பு தான் என்ன அப்படின்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், அல்லது நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம், UPU அப்படின்ட்டு நாம சொல்லுவோம். இந்த UPU ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 9 அக்டோபர் 1874. இந்த தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 9th அக்டோபர் அப்படிங்கிற வேற ஒன்றுல நம்ம வழக்கமாக கொண்டாடுற வேர்ல்டு போஸ்டல் டே அப்படிங்கிறதான். ஸோ இந்த இது ஏற்படுத்தப்பட்ட இந்த 9th அக்டோபர் தான் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு போஸ்டல் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதையும் தாண்டி போஸ்டல் வீக்ங்கிற வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த வாரத்தை.
ஸோ இது அந்த இந்த இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளுடைய வேர்ல்டு போஸ்டல் டேன்னு செலிப்ரேட் பண்ற இந்த டேல தான் 1874ஆம் ஆண்டுல வந்துட்டு இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தினுடைய தலைநகரம் பெர்ன். அங்க வந்துட்டு இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆரம்பிக்கிறப்போ அதனுடைய பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஜெனரல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறது அதனுடைய பேரா இருந்துச்சு இது ஆரம்பிச்சப்போ. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா 1878ஆவது ஆண்டுல தான் இந்த ஜெனரல் போஸ்டல் யூனியன்ங்கிற பேரை மாத்தி என்னவா கொண்டு வராங்க அப்படின்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிற பேரா மாத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அதே பேர்ல தான் இந்த அமைப்பு வந்துட்டு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்க ஆன்லைன்ல யூபியினுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்போதைய தேதிக்கு 192 மெம்பர் கண்ட்ரிஸால இருக்கிறாங்க. ஸோ இந்த யூபியூல உறுப்பினர்களா இன்க்ளூடிங் இந்தியாவும் சேர்த்து 192 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியா எப்பல இருந்து இதுல மெம்பர் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/1876. ஸோ இந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த தேதிகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1874, 1876, 1878 இந்த தேதிகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த எல்லா நாடுகளும் ஒரு சிங்கிள் டெரிட்டரினா ஒரு சிங்கிள் நில அமைப்பா இருக்கணும். இந்த நாடுகளுக்கிடையே எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம ஸ்மூத்தா இந்த தபால் போக்குவரத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் தொடங்கப்பட்டதுக்கான முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சல் போஸ்டல் கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த இவங்களுடைய மாநாடு. இந்த மாநாட்டில் வந்துட்டு சில தீர்மானங்கள் எடுத்திருப்பாங்க. இந்த தீர்மானத்தை இந்த யூபியினுடைய எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். பொதுவா இந்த எல்லா நாடுகளுமே உறுப்பினர்களாக இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் இருக்கிற தீர்மானங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ரூல்ஸ் அப்ளிகபிள் த்ரூ த இன்டர்நேஷனல் போஸ்டல் சர்வீஸ். அது சம்பந்தமான எல்லா விதிமுறைகளையும் இந்த மாநாடுகள்ல தீர்மானமா கொண்டுருவாங்க. ஸோ அதை வந்துட்டு எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணிக்கணும். பொதுவான லெட்டர் போஸ்ட் சம்பந்தப்பட்ட எல்லா பொதுவான விதிகள். பார்சல் போஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 2 கேட்டகரி அப்படின்னு இருக்கும். ஒன்று லெட்டர் போஸ்ட், இன்னொன்று பார்சல் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ இந்த பார்சல் போஸ்ட் சம்பந்தப்பட்ட இந்த விதிமுறைகளுக்கு பார்த்தீங்கன்னா தனி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு தனி அக்ரிமெண்ட். லெட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவான தீர்மானங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். பார்சல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்காக சிறப்பு ஒப்பந்தம் பார்சல் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தனி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ சில கண்ட்ரிகள் இதுல சைன் பண்ணாம இருக்கலாம். இங்க பொறுத்த வரைக்கும் லெட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா உறுப்பு நாடுகளும் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். பார்சல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாத கண்ட்ரிகள், ஸோ அந்த கண்ட்ரிகளுக்கு அந்த நாடுகளுக்கு நாம இங்க இருந்து பார்சல் போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையே தனி அக்ரிமெண்ட், செப்பரேட் அக்ரிமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாம அந்த கண்ட்ரிக்கு பார்சல் போஸ்ட் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்கும். நான் சிக்னேட்டரி கண்ட்ரினா அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாத நாடு உறுப்பு நாடுகளா இருக்கும். பட் இதுக்கான தனி பார்சல் போஸ்ட்டுக்கு தனி ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாத நாடுகளுக்கு இந்த 2 நாடுகளும் தனியா கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் பார்சல் போஸ்ட் அந்த கண்ட்ரிக்கு நாம அனுப்ப முடியும் அப்படிங்கிறதா. ஸோ இதே கன்வென்ஷன் இந்த உறுப்பு நாடுகள் எல்லாமே இன்சூர்ட் லெட்டருக்கும் எல்லா கண்ட்ரிஸும் இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு சில கண்ட்ரில பாத்தீங்கன்னா இன்சூர்ட் லெட்டரை அலோவ் பண்றது இல்லை. சரிங்களா? இன்சூர்ட் லெட்டர், அதாவது இன்சூர்ட் ஃபாரின் லெட்டர் அப்படிங்கிறத ஒரு சில கண்ட்ரில அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில கண்ட்ரிஸ்ல அலோவ் பண்றது கிடையாது. அப்புறம் மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் மணி ஆர்டர் அல்லது போஸ்டல் ஆர்டர்ஸ், கேஷ் ஆன் டெலிவரி, சிஓடி இது சம்பந்தமான பரிவர்த்தனைகள் இதுகளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தனியா ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருதரப்பு ஒப்பந்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான தான் பைலேட்டரல் அக்ரிமெண்ட். ஸோ அது 2 நாடுகளுக்கும் இடையான அந்த இருதரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மணி ஆர்டர் அனுப்புறதா இருந்தாலும் சரி, போஸ்டல் ஆர்டர் அல்லது கேஷ் ஆன் டெலிவரியில ஏதாச்சும் பொருட்கள் அனுப்புறதா இருந்தாலும் சரி, அது அந்த 2 குறிப்பிட்ட நாடுகளுக்கு இடையே இந்த இருதரப்பு ஒப்பந்தம் போட்டு அதுல முடிவு பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரியான எப்படி அனுப்பலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது யூபியினுடைய வெப்சைட் www.upu.int அப்படிங்கிறது இந்த யூபியினுடைய வெப்சைட். நீங்க உங்களுக்கு யூபியூ குறித்ததான அதிகமான தகவல்கள் தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை போயிட்டு ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்டரி, மெம்பர் கண்ட்ரிஸ், இதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ரெஃபர் பண்ணி டைம் இருந்துச்சுன்னா நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூபிங்கிறது உலக நாடுகள் அந்த உலக நாடுகளுக்கான ஒரு பொதுவான அமைப்பு. பார்சல் மீன்ஸ் தபால் போக்குவரத்து சம்பந்தமான ஒரு பொதுவான அமைப்பு. இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறது. அதாவது அப்பு ஷார்ட்டா சொன்னீங்கன்னா APPU, அப்பு கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இது வந்துட்டு பேர்ல இருக்கு இல்லையா, ஏசியன் பசிபிக். நம்ம வழக்கமா சொல்லுவோம் ஒரு ரீஜன் சொல்லுவோம், ஏசியன் பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏசியன் பசிபிக் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிகள் சேர்ந்து இன்னொரு அமைப்பு வச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ளாடி ஒரு 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 சில ஒப்பந்தங்கள் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அமைப்புக்கு தான் ஏபிபியு அப்படிங்கிற பேரு. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1961. எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தலைநகர் மணிலாவில் இந்த இது ஆரம்பிச்சாங்க. ஸோ தொடங்கினது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1961 இருந்தாலும் நடைமுறைக்கு வந்தது கமிங் டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1962. அதுல இருந்தா இதனுடைய இது செயல்பாட்டுக்கு வருது. இதுவும் அந்த யூபியூ எப்படி வந்துட்டு முதல்ல யூபியூ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஜென்ரல் போஸ்டல் யூனியன் பேர் இருந்துச்சு, அப்புறம் வந்துட்டு யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்ட்டு மாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த ஏபிபியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஏசியன் ஓசானிக் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு சப்சிக்வெண்டா இன் 1981 வந்துட்டு அதனுடைய பேரை என்னவா மாத்திருக்காங்க, ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அப்பு அந்த இந்த மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ ரெண்டு யூனியனுமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, சப்சிக்வெண்டா வரப்பதான் இன்னொரு பேர், அதாவது இப்ப நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேருக்கு மாத்திருக்காங்க. ஸோ யூபிஓ பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சுல இருந்து இப்போ வரைக்கும் அதனுடைய தலைநகரம் ஹெட் குவார்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு. பட் இந்த ஏபிபியூ பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறப்ப எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலால ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2002 இருந்து அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க ரீலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து நாட்டினுடைய தலைநகர் பேங்காக். ஸோ அதுக்கு இந்த இதனுடைய தலைநகரம் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் யூபியினுடைய ஹெட் குவார்டர்ஸை இந்த பக்கம் தலைநகரம் வந்து மாத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வியூல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா கேட்கலாம். எஸ்டாப்ளிஷ்ட் இந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம், அல்லது பிரசன்ட் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலால, இப்போதைக்கு ரீலோகேட் பண்ணி இப்போ அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல இப்போதைக்கு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த ஏசியன் பசிபிக் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிகளுக்கு இடையே அந்த கண்ட்ரிகளுக்கு இடையே இந்த தபால் போக்குவரத்து சம்பந்தமான சில ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அதன்படி நடைமுறைப்படுத்துவாங்க. சரிங்களா. ஸோ இதுல இந்தியா எப்போ ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னா 1973 இந்தியா வந்துட்டு இந்த ஏபிபியூல மெம்பரா ஜாயின் பண்ணுது. அஸ் ஆஃப் நவ் இதுல வந்துட்டு 32 உறுப்பு நாடுகள் 32 நாடுகள் இதுல உறுப்பினராக இருக்கிறாங்க. இது பத்தின மேலதிக தகவல்கள் நீங்க இந்த ஏபிபியினுடைய வெப்சைட் இதில் கொடுத்துருக்கேன், இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க appu.bureau.org. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு ஏபிபியூ சம்பந்தமான அதிகபட்ச தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால இந்த உறுப்பு நாடுகள் இந்த அப்போ ஏபிபியூல இருக்கிற உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபஸ் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதர் பை த ரூட் சர்ஃபஸ்ல தரை மார்க்கமாகவோ அல்லது கடல் மார்க்கமாகவோ செல்கிற ரூட்டை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபஸ் ரூட் அப்படிம்பாங்க. இன்னொன்று ஏர் ரூட், ரெண்டே ரூட் தான். ஒன்று தரை மார்க்கமா செல்றது, தரை அல்லது கடல் வழியா செல்றது. சரிங்களா, அது வந்துட்டு சர்ஃபஸ் ரூட் அப்படிமோ. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய மார்க்கமா செல்றத ஏர் ரூட் அப்படிமோ. ஸோ சர்ஃபஸ் லெட்டர் அப்படிங்கிற சர்ஃபஸ் லெட்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப் டு 85%. ஸோ இந்த கண்ட்ரிகளுக்கு உள்ளாடி மட்டும் இன்டர்நேஷனல் ரேட் ஒன்று இருக்கும். நீங்க போஸ்டல் ரேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல நமக்கு இந்த இன்டர்நேஷனல்ங்கிற மெயில்ஸ்ல இன்டர்நேஷனல்ல வந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டல் ரேட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இது ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று யூஎஸ்ஏ அல்லது யூஎஸ்ஏ தவிர்த்த பிற கண்ட்ரிகள் மற்ற நாடுகளுக்கு என்ன ரேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது லெட்டர் கேட்டகரி. என்னெல்லாம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லெட்டர், ஸ்மால் பேக்கெட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ். நான் அதை திரும்ப சொல்றேன், ஸ்லைட்ல வரும். ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் ரெடியூஸ்டு சார்ஜஸ், அதாவது மற்ற கண்ட்ரிக்கு அனுப்புறதை விடவும் இந்த அப்பு கண்ட்ரிக்கு அனுப்புகிற சார்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு 85% வரைக்கும் ரெடியூஸ்டு சார்ஜஸ், குறைக்கப்பட்ட சார்ஜஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். இந்த கண்ட்ரிகளுக்கு உள்ளாடி ஒரு இந்த 32 நாடுகள் உறுப்பினராக இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதில் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறப்போ ரொம்ப குறைவான சார்ஜஸ்ல வந்துட்டு நாம தபால்களை அனுப்பிச்சிக்கலாம். மற்ற கண்ட்ரிக்கு அனுப்புறதை விடவும் இந்த ஏபிபியூல இருக்கிற கண்ட்ரிகளுக்கு குறைவான சார்ஜஸ்ல அனுப்பிச்சிக்கலாம். ஏர்மேல பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் நம்ம இதான் சர்ஃபஸ் வழியா அனுப்புற சர்ஃபஸ் ரூட்ல போறப்ப மட்டும்தான் இந்த ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே அஸ் பர் யூபியினுடைய அக்ரிமெண்ட் படி தான் செயல்படும். இந்த இதுக்கு மட்டும் ரெடியூஸ்டு சார்ஜஸ், சர்ஃபஸ்ல அனுப்புற தபால்களுக்கு மட்டும் ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். அது எவ்வளவு அப்படின்னா அதுல இது 85% வரைக்கும் ரெடியூஸ்டு அப் டு, அதாவது நாட் மோர் தான் 85%க்கு மிகாத அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாங்கிறது அதனுடைய அக்ரிமெண்ட்ஸ்.
ஸோ அடுத்தது கேட்டகரி ஆஃப் மெயில்ஸ். நீங்கள் நம்ம இங்கிலாண்டில் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லைங்களா, 10 வகையான கேட்டகரி படிச்சிருப்போம். லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு, பிரிண்டட் புக் பேக்கெட்டு, புக் பீரியாடிக்கல்ஸ், பிரிண்டட் புக்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம 10 வகையான கேட்டகரி படிச்சிருப்போம். இங்கே இந்த ஃபாரின் ஆர்டிகல்ஸ், ஃபாரின் மெயிலை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் போஸ்ட். நார்மலாக நம்ம லெட்டருங்கிறதுக்கு இங்கே அடிக்கடி இந்த என்ன டேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ்ங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. கரஸ்பாண்டன்ஸ்னாலும் அது இதுதான், லெட்டர்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டருங்கிற ஒரு கேட்டகரி, அப்புறம் போஸ்ட் கார்டுங்கிற கேட்டகரி, அப்புறம் பிரிண்டட் பேப்பர்ஸ். இந்த பிரிண்டட் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா புக்ஸாக இருக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். நம்ம இங்கிலாண்டில் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் வெளிநாடுகளுக்கும் நாம அனுப்பிச்சிக்கலாம். அந்த கேட்டகரி இது ரெண்டுமே பிரிண்டட் பேப்பருங்கிற கேட்டகரியில் வரும். அது போக ஸ்மால் பேக்கெட்ஸ், அப்புறம் நம்ம வழக்கமாக இங்கிலாண்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா பிளைண்ட் லிட்ரேச்சர். ஸோ அதுதான் இங்கே லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் கேட்டகரிஸ்: லெட்டர், போஸ்ட் கார்டு, அப்புறம் பிரிண்டட் பேப்பர்ஸ். பிரிண்டட் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று புக்ஸுங்கிற கேட்டகரி, இன்னொன்று ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருங்கிற கேட்டகரி, அப்புறம் ஸ்மால் பேக்கெட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட். ஸோ இது இவ்வளவும் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் சொல்லுவோம். லெட்டர் இங்கிலாந்து மெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் லெட்டர் கார்டு அண்ட் போஸ்ட் கார்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் சொல்லுவோம். இங்கே லெட்டர் கார்டும் போஸ்ட் கார்டும் சொல்லியிருப்பாங்க. லெட்டர்னு சொல்லியிருப்பாங்க, போஸ்ட் கார்டு சொல்லியிருப்பாங்க. ஐஎல்சி நம்ம வழக்கமாக யூஸ் பண்ற இங்கிலாந்து லெட்டர் கார்டு இருக்காது. ஸோ இன்கேஸ் நம்ம வெளிநாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோகிராம், அந்த ஐஎல்சி மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏரோகிராம் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஏரோகிராமுக்குன்ட்டு தனிப்பட்ட எந்த விதமான டெஃபினிஷனும் கிடையாது. அதுவும் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஏரோகிராமுக்கு தனி, அதான் தேர் இஸ் நோ செப்பரேட் கிளாஸ். ஏரோகிராமுக்குன்ட்டு தனியாக எந்த விதிமுறைகளும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அது இந்த கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை தனியாக சொல்லியிருப்பாங்க. ஏரோகிராம்ங்கிறத தனியாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ போஸ்டேஜ் எப்படி நாம இந்த போஸ்டேஜ் எப்படி பண்றோம், அதுக்கான போஸ்டேஜ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு இங்கிலாந்துக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, வெயிட் ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. 20 கிராமுக்கு எவ்வளவு, லெட்டருக்கு எவ்வளவு, போஸ்ட் கார்டுனா எவ்வளவு, ஐஎல்சினா எவ்வளவு, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இன்டர்நேஷனல் மெயில்ஸ் அதுக்கும் வந்துட்டு போஸ்டேஜ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருப்பேன் சார். இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? இந்தியா போஸ்ட் வெப்சைட் ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ சார், சார் இந்த வெப்சைட் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது சார். சரிங்களா. ஸோ இது நீங்க இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க போஸ்டேஜ் சம்பந்தமா வந்துட்டு நீங்க இதுல சாரி இதுல ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் 2 டைப் மல்டி சொன்னாங்க இல்லையா. ஒன்று நம்ம வந்துட்டு சர்ஃபஸ் போஸ்டேஜ். சர்ஃபஸ்னா இந்த தரை மார்க்கமாகவோ அல்லது கடல் மார்க்கமாகவோ அனுப்புறது. ஏர்னா நாம ஆகாய மார்க்கமாக அனுப்புற தபால் வகைகள் சரிங்களா. இன்கேஸ் ஏர்மெயில், போஸ்ட் கார்டு அண்ட் ஏரோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சார்ஜஸ் அப்படிம்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டாருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கீழே என்ன கொடுத்துருப்பாங்க, ஏர் சர்சார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஏர் சர்சார்ஜ் இந்த லெட்டர் போஸ்ட் கார்டுக்கும் ஏரோகிராமுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் போட்டிருக்க மாட்டாங்க. மீன்ஸ் அதுக்கு என்ன கிடையாது, ஏர் சர்சார்ஜுங்கிறது கிடையாது. இந்த அமௌண்ட்டுங்கிறது எல்லாம் சேர்ந்த அமௌண்ட் தான் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் போட்டிருக்க மாட்டாங்க, 10 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இந்த ஏர் சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகாது. அதனால தான் அதனுடைய பேர் என்ன அப்படின்னா கம்பைன்டு சார்ஜஸ்பாங்க. போஸ்டேஜ் கம் ஏர் சர்சார்ஜ் ரெண்டுமே சேர்ந்த சார்ஜஸ் தான் வந்து கம்பைன்டு சார்ஜஸ் பாங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னா போஸ்ட் கார்டுக்கும் ஏரோகிராமுக்கும். மற்றபடி நீங்க எந்த தபால் அனுப்புறதா இருந்துச்சுனாலும் பேசிக்கா நம்ம இந்த 32ங்கிறது வந்துட்டு இதனுடைய பேசிக் டேரிஃப். ஃபர்ஸ்ட் 20 கிராமுக்கு டேரிஃப் பிளஸ் இதனோட சேர்த்து நீங்க எதை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஏர் சர்சார்ஜையும் நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு தபால் அனுப்புறோம்னா இது ரெண்டையுமே நீங்க இன்னொரு இதை கால்குலேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கால்குலேட் போஸ்டேஜ்ங்கிறதுல போனீங்க அப்படின்னா ஸோ அது சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்கும். இந்தியாவில இருந்து எந்த கண்ட்ரிக்கு நீங்க அனுப்புறீங்க, என்ன அனுப்புறீங்க. சொல்லுங்கம்மா. 32லாம் சொன்னீங்களே அதெல்லாம் எங்க இருக்கு சார்? என்னம்மா? 32 ரூபீஸ் பிளஸ் இது வரும்னு சொன்னீங்களா சார்ஜ்? இதுங்களா இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்குமா. இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல மெயில்ஸ்ல இன்டர்நேஷனல் மெயில்ஸ் அப்படிங்கிற போர்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் இந்த மாதிரி இது வரும். இல்லை டேரிஃப்ங்கிற ஆப்ஷன் வரும் சரிங்களா. நான் இப்போ லைவா வெப்சைட்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல நீங்க இதை அக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தகவலை நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நீங்க லைவா நீங்க கால்குலேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கு எவ்வளவு டேரிஃப் வரும் அப்படிங்கிறது நீங்க இது கால்குலேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கண்ட்ரில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறது, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஆஸ்திரேலியா போட்டிருக்கேன், என்ன அனுப்புறேன்,
லெட்டர் அனுப்புகிறேன். ஸோ அதனுடைய ஹைட்டு, வெயிட்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ், வெயிட்டு, அதனுடைய இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டு கெட் அவைலபிலிட்டி சர்வீசஸ் போட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவில இருந்து நீங்கள் இன்டர்நேஷனல் லெட்டர் என்ன அனுப்பிச்சிக்கலாம், ஏர்ல அனுப்பிச்சிக்கலாம், அல்லது எஸ்ஏஎல் வாங்க இல்லையா, சர்ஃபஸ் ஏர் லிஃப்ட், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா ஒரு வாட்டிக்குள்ள சொல்ல. சர்ஃபஸ் ஏர் லிஃப்ட்ங்கிறது என்னன்னா இந்தியாவுக்குள்ள அது சர்ஃபஸ் ரூட்ல டிரான்ஸ்மிட் ஆகும். இந்தியாவில இருந்து டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு ஏர்ல டிரான்ஸ்மிட் ஆகும். டெஸ்டினேஷன் கண்ட்ரியினுடைய ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அதனுடைய ஆக்சுவல் டெஸ்டினேஷனுக்கு மறுபடியும் சர்ஃபஸ்ல டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதான் வந்து சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட் அப்படிம்பாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள நீங்க அனுப்புற இடத்துல இருந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் அது சர்ஃபஸ் ரூட்ல மட்டும் தான் டிரான்ஸ்மிட் போகும். அந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரியோட ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஏர்ல போகும். மறுபடியும் அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரியோட ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஆக்சுவல் டெஸ்டினேஷனுக்கு மறுபடியும் சர்ஃபஸ்ல போகும். அதான் சர்ஃபஸ் ஏர் லிஃப்ட்டுமாங்க. ஸோ அந்த சர்வீஸும் இருக்கு, சர்ஃபஸ்ங்கிற சர்வீஸும் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போகும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காமிக்கும் 33 rupees அப்படிங்கிறது காமிக்கும். 33 rupees அப்படிங்கிறது என்னன்னா இதனுடைய பேசிக் டேரிஃப். ஸோ அதர் தேன் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு வந்துட்டு 32 கிராம், நான் 20 கிராம்ஸ் போட்டிருக்கேன். அதர் தேன் யூஎஸ்ஏ நான் போட்டிருக்கிறது ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா 25 கிராம் அதனுடைய பேசிக் டேரிஃப் போட்டிருக்காங்க. இதனுடைய சேர்ந்து எதை ஆட் பண்ண? ஹலோ, வெப்சைட் இதுல பேஜ் காட்டல சார். காமிக்கலீங்களா? தெரியல வெப்சைட் பேஜ். அது அடுத்த கிளாஸ் வரும்பொழுது அவர் முக்கியமான கண்ட்ரி சொல்லுவாங்க கண்டிப்பா. அடுத்த கிளாஸ் வரும்பொழுது நீங்க கொஞ்சம் அதை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. வரும்ன்றது முக்கியமான கண்ட்ரி சொல்லிவிடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே. சார் ஸ்கிரீன் வருதுங்களா? வருது. ஓகே. ஸோ இதோட சேர்ந்து அடிஷனலா நீங்க என்னன்னா நார்மலா ஏர் சர்சார்ஜ் நீங்க ஏர்ல அனுப்புறதா இருந்துச்சுன்னா ஏர் சர்சார்ஜ் கூட கட்டுற மாதிரி இருக்கும். அது போக அடிஷனலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வழக்கமா நம்மளோட இந்தியன் போஸ்ட்டுக்கு நம்ம அதான் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம ஒரு தபாலுக்கு பேசிக்கா 5 ரூபாய் பிளஸ் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதா இருந்துச்சுன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட். அதாவது இங்க அக்னாலஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அப்படிம்பாங்க. அக்னாலஜ்மெண்ட் நீங்க வச்சீங்கன்னா அதுக்கான அடிஷனல், அது எல்லாமே ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸ் மாதிரி தான் இல்லைங்களா? சாதாரண ஒரு தபால் அதோட வேல்யூ ஆடட் சர்வீசஸ் தான் ரெஜிஸ்டர் பண்றது, அது கூட அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கிறது, இல்ல இன்சூர் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கான சார்ஜஸ் வந்து நாம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஏர் சர்சார்ஜ் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷனை பொறுத்து மாறுபடும். அதாவது ஏர் சர்சார்ஜ் அண்ட் கம்பெனி சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வந்து அது மாறுபடும். சரிங்களா? இன்கேஸ் இந்த மாதிரி நாம ஒரு தபாலை புக் பண்ணிட்டோம், ஒரு தபாலை புக் பண்ணி நாம அனுப்பிச்சிட்டோம், இங்கேருந்து அனுப்பிச்சிட்டோம், ஆனா அந்த கண்ட்ரியினுடைய ஏதோ ஒரு காரணங்கள்னால அந்த கண்ட்ரியினுடைய சர்வீஸ் அங்க அவங்கள நம்மளால அந்த கண்ட்ரிக்கு அனுப்ப முடியல அப்படின்னா எல்லா சார்ஜஸும், போஸ்டேஜ் சார்ஜஸ், ஸ்பெஷல் சார்ஜஸ், ஏர் சர்சார்ஜஸ் என்னெல்லாம் நாம அவங்கள்ட்ட வாங்குமோ எல்லா ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் நாம அந்த கஸ்டமருக்கு திரும்ப கொடுக்கணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் சர்வீஸ். ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நாம தபால் அக்செப்ட் பண்ணிட்டோம், பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால அந்த நம்மளால அனுப்ப முடியல, அல்லது அந்த கண்ட்ரிக்கான சேவையை இங்கிருந்து அந்த கண்ட்ரிக்கான இந்த இன்டர்நேஷனல் சேவையை நாம சஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த சார்ஜஸ் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ண எல்லா சார்ஜஸுமே நாம கஸ்டமருக்கு திரும்ப ஒப்படைக்கணும், அவங்களுக்கு ரீஃபண்ட் நாம பண்ணணும். ஸோ அடுத்தது கிளாஸ் 8ல பாத்தீங்க அப்படின்னா மேக்கப் ஆஃப் ஆர்டிகல். மேக்கப்னா அந்த ஆர்டிகிளை எப்படி நாம தயார் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்லைன் லெட்டருக்குமே அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நீங்க படிச்சிருப்பீங்க எந்த மாதிரி எப்படி இருக்கணும், என்ன டைமென்ஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க லெட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்யூர்லி அந்த உள்ள கண்டென்ட் வந்து வெளியே வரக்கூடாது. ஷுட் பி மேட் அப் செக்யூர்லி, பாதுகாப்பானதா இருக்கணும். பேக்கிங் ஷுட் பி அடாப்ட் த ஷேப். இன்கேஸ் நம்ம டாக்குமெண்ட் மட்டும் வச்சு அனுப்புறோம் அப்படின்னா சாதாரண என்வலப்ல வச்சு அனுப்பலாம். இல்ல டாக்குமெண்ட் தவிர்த்து வேற ஏதாச்சும் சின்ன பொருட்கள் அந்த மாதிரி வச்சு அனுப்புறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நேச்சர் ஆஃப் த அந்த பொருளுக்கு ஷுட் பி அடாப்ட் த ஷேப், நேச்சர் அண்ட் கண்டிஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ அது போற வரைக்கும் அது டேமேஜ் ஆகக்கூடாது. இந்த டியூரிங் த என்டையர் த கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அது டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பான முறையில நாம என்ன பண்ணிக்கணும், அந்த பொருள் டாக்குமெண்ட் எதிர்த்த டாக்குமெண்ட் அல்லது அந்த ஏதோ சிறிய பொருட்கள் இருக்குன்னா அதை பக்காவா நாம பேக் பண்ணிக்கணும். ஸோ பேக்கிங் நாம தான் செக்யூரா பண்ணிக்கணும். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் சென்ட் இன் என்வலப்ங்கிற இதுல அனுப்புறீங்க அப்படின்னா எட்ஜஸ் ப்ரொவைடட் வித் கலர்ஸ் பார் ஷுட் பி யூஸ்ட். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்வலப்ல ஏர் ஃபாரின் மெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர்டு இருக்கும். அந்த சைடு அந்த 4 என்வலப்போட 4 பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு
ஏர்மெயில் அப்படிங்கிற போட்டு பார் ஏவியன் அல்லது அந்த மாதிரி போட்டு ரெட்டு ப்ளூ அப்படிங்கிற மாதிரி கலர்டு என்வலப்பா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க என்வலப்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கலர்டு பார்ஸ் அந்த என்வலப்பை நீங்க ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அனுப்புறீங்க என்வலப்பில் வச்சு அனுப்புறீங்கன்னா அந்த மாதிரியான என்வலப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த விதியில சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இது தவிர்த்து பிற ஐட்டங்கள் இந்த லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் அல்லது சின்ன பொருட்கள் தவிர மற்ற ஐட்டங்கள் எல்லாம் அனுப்புறப்போ என்ன மாதிரியான கேர் நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃப்ராகைல் மெட்டீரியல், அதாவது கிளாஸ், அதாவது ஃப்ராகைல் மீன்ஸ் உடையிற தன்மை உள்ள பொருட்கள், அந்த மாதிரியான பொருட்கள் எதையாச்சும் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா இந்த பொருட்களை வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஆஃப் மெட்டல், அதாவது உலோகத்துல செய்யப்பட்ட பாக்ஸோ அல்லது வுடன் பாக்ஸ் அல்லது ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக், இந்த மாதிரியான பாக்ஸுக்கு உள்ளாடி வச்சு நாம அதை அனுப்பணும். ஃபில்டு வித் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ நீங்க பபுள் ரேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம இன்லேண்ட் லெட்டர்ல வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் பபுள் ரேப்பர் பார்த்துருப்பீங்க, அல்லது அடிஷ்னலாக கொஞ்சம் சேஃப்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்பாஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியலை வச்சு தான் நாம அனுப்பணும் இன்கேஸ் இந்த எளிதில் உடையக்கூடிய பொருட்களை நீங்க அனுப்புறதா இருந்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி லிக்யூடோ அல்லது திரவம் அல்லது ஈஸியா திரவ நிலைக்கு மாறக்கூடிய ஏதாச்சும் பொருட்கள், அந்த மாதிரியான பொருட்கள் ஏதாச்சும் அனுப்புறீங்க அப்படின்னா ஸோ டபுள் பேக்கிங்ல நீங்க அதை அனுப்பிச்சிக்கணும். டபுள் பேக்கிங் மீன்ஸ் இந்த மெட்டீரியல் இந்த லிக்யூட் இருக்கிற அந்த கண்டெய்னர் வாங்க இல்லையா, அந்த கண்டெய்னர் வந்து லீக் ஆகாத அளவுக்கு, அந்த கண்டெய்னர்ல இருந்து இந்த லிக்யூட் வெளியே வராத அளவுக்கு பேக் பண்ணிக்கணும். அந்த கண்டெய்னரை நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸுக்குள்ளாடி மெட்டல்லையோ அல்லது வுட்லையோ அல்லது பிளாஸ்டிக் ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் உடையக்கூடிய பிளாஸ்டிக்கா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான கண்டெய்னர் டபுள் பேக்கிங் குள்ளாடி வச்சு இந்த 2 கண்டெய்னருக்கும் நடுவில் வர்ற இந்த கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பை வந்துட்டு இந்த மாதிரியான லிக்யூட் அப்சார்பிங் மெட்டீரியல் அப்படிம்பாங்க. இன்கேஸ் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டெய்னரே லிக்யூட் இருக்கிற கண்டெய்னரையே நாம பக்காவா நம்ம சீல் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அதுவே வந்துட்டு லிக்யூட் வெளியே வராத அளவுக்கு பண்ணியிருப்போம். அதையும் மீறி வெளியே வந்துச்சு, அந்த லிக்யூட் வெளியே வரும் பட்சத்துல இந்த லிக்யூட் இருக்கிற கண்டெய்னருக்கும் செகண்ட் கண்டெய்னருக்கும் நடுவில் நாம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா லிக்யூட் அப்சார்பிங் மெட்டீரியல், அதாவது இன்கேஸ் அந்த இது லீக் ஆயிடுச்சுன்னா கூட அந்த லீக்கை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ உதாரணமா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சாடஸ்ட், மரத்தூள், பஞ்சு, காட்டன், இந்த மாதிரியான பொருட்கள். அல்லது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல், அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் கூட நமக்கு இருக்கு. மீன்ஸ் அதை வெறும் பொடியா இருக்கும், அது நீங்க இன்கேஸ் அது தண்ணி உறிஞ்சிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அது தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சிருக்கும், அது வெளியே வர்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரியான இது கூட நமக்கு இருக்கு. ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். லிட் ஆஃப் த பாக்ஸ் ஷால் பி ஃபிக்ஸ்டு. லிட்டுங்கிறது அந்த மூடி நல்ல அழுத்தமானதா இருக்கணும், சரிங்களா, வெளியே எளிதில் வந்துட்டு அது ஓப்பன் பண்ண முடியாத அளவில் அது இருந்துக்கணும். இது லிக்யூட் அனுப்புறதா இருந்துச்சுன்னா. ஸோ அதே சமயம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ். ஃபேட்டிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்கள், இந்த ஆயின்மெண்ட்ஸு, சோப்பு, இந்த மாதிரியான பொருட்கள். சேம் இதுவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டபுள் ப்ரொடெக்ஷன்ல அவங்க நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ்ல வச்சு அதை இன்னொரு பாக்ஸுக்கு வச்சு அந்த 2 பாக்ஸுக்கு நடுவில் தேவையான அளவுக்கு இந்த மாதிரியான லிக்யூட் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ், அல்லது அது இன்கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல உடஞ்சிடுச்சுன்னா கூட இந்த நடுவில் இருக்கிற இந்த மாதிரியான பொருட்கள், இந்த லிக்யூட் அப்சர்விங் மெட்டீரியல்ஸ் தாண்டி அது செகண்ட் பேக்கேஜிங் செகண்ட் கண்டெய்னரையும் தாண்டி அது வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் அதோடைய பேக்கிங் இருக்கணும். ட்ரையிங் கலர்ஸ், எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நாம அனுப்புற இப்போ லிக்யூடா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான பொருட்கள் லிக்யூடோ அல்லது உடையிற பொருட்களா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருள் அது டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்லாம இதனோட சேர்ந்து பயணிக்கிற மற்ற ஆர்டிகிள்களையும் என்ன பண்ணலாம், அது டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆர்டிகிளை ஹேண்டில் பண்ற அபிஷியல்ஸ் இல்லைங்களா, இப்போ இதுல லிக்யூட் வச்சு அனுப்புறாங்க, அந்த லிக்யூட் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது அந்த தபாலை மட்டும் பாதிக்காது, கூடவே போற மற்ற தபால்களையும் அது வந்து பாதிக்கும். அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நம்மளை இழுத்துடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் அனுப்புறப்போ இவ்வளவு சேஃபா நீங்க அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அந்த ஆர்டிகிளுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அதனோட சேர்ந்து பயணிக்கிற மற்ற தபால்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அது போக இந்த தபால்களை ஹேண்டில் பண்ற நம்மளுடைய அபிஷியல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, போஸ்டல் அபிஷியல்ஸ், இவங்களுக்கும் அது எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அப்புறம் உயிருள்ள பொருட்கள், அதாவது பீஸ், பூச்சிகள் இருக்கு இல்லையா, பூச்சிகள் அல்லது அட்டைகள், இந்த மாதிரி ஒட்டுணிகள், இதை கூட நாம அனுப்பலாம். அதுக்கு சில சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அனுப்புறப்போ ஷால் பி என்க்ளோஸ்ட் இன் பாக்ஸ் டு அவாய்ட் டேஞ்சர். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், அது வெளியே வந்துடக்கூடாது, இல்லைன்னா வெளியே வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், லிவிங் கிரியேச்சர்ஸ் நாம அனுப்பிச்சிக்கலாம், பட் முறையான பாதுகாப்போட அதை நாம அனுப்பிச்சிக்கணும். மெடிசின்ஸ் அனுப்பிச்சிக்கலாம். அதுலயும் அர்ஜென்ட் மெடிசின்ஸ் ஏதாச்சும் நீங்க அனுப்புறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு சிம்பிள்
ஏதோ ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெடிசின்ஸுக்காக நீங்க மெடிசின்ஸ் அர்ஜென்ட் மெடிசின்ஸுக்கான சிம்பிள். ஸோ இதை பார்க்குறப்ப அது என்ன தெரியும், இது வந்துட்டு ஏதோ மெடிசின்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இண்டிகேஷன், அதுக்காக தான் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கொஸ்டின் நானும் பார்த்துருந்தேன். அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, 4 இமேஜ் வேற மாதிரியான இமேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சரியான இமேஜ் மெடிசின்ஸ்க்கான அர்ஜென்ட் மெடிசின்ஸ்க்கான சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த இமேஜை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் அந்த இமேஜில் பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, நார்மலாக இப்போ இருக்கிற அந்த டாக்டர் சிம்பிள் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ சம்திங் ரிலேட்டட் டு த மெடிக்கல் ஃபீல்டு. சரிங்களா? ஸோ அர்ஜென்ட் மெடிசின்ஸ்னா இந்த மாதிரியான சிம்பிள் வந்து எங்க கொடுத்துக்கணும் அப்படின்னா ஷால் பி ஃபர்னிஷ்ட் அந்த அட்ரஸ் சைடு. இந்த அட்ரஸ் எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த சைட்ல என்ன குறிப்பிட்டிருக்கணும், இந்த சிம்பிளை வந்துட்டு நாம அந்த இடத்துல ஒட்டவோ அல்லது அதை குறிப்பிட்டிருக்கணும். இதுக்காக அர்ஜென்ட், இது வந்துட்டு மெடிசின் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ ரெடியூஸ்ட் ஆர்டிகல் இது வந்து இவ்வளவு நேரம் நாம சொன்னது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் அல்லது போஸ்ட் கார்டு, ஏரோகிராம் அது பத்தின விஷயங்கள். அதர் தென் திஸ் ஆர்டிகல், அதாவது இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர், அதாவது ஸ்மால் பேக்கெட்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம முக்கியமான கண்டிஷன் தான். இப்போ நீங்க நம்ம இன்லேண்ட் போஸ்ட்ல வந்துட்டு புக் பேக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதனுடைய கண்டிஷன் என்னவா இருக்குன்னா ஷுட் நாட் பி க்ளோஸ்ட் அகேன்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். அதாவது அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அகேன்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே வார்த்தை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, நாட் டு ஹிண்டர் டு குவிக் அண்ட் ஈஸி வெரிஃபிகேஷன். ஸோ உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும், அல்லது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் அது இருக்கணும். ஈஸியா உள்ள இன்ஸ்பெக்ஷன் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இது இருக்கணும். நீங்க அந்த இப்போ ஸ்மால் பேக்கெட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது பிரிண்டட் புக்ஸா இருந்தாலும், பிரிண்டட் பேப்பர்ஸா இருந்தாலும் சரி, அல்லது வந்து பிளைண்ட் லிட்ரேச்சரா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அது ஓப்பனா இருக்கிற அளவு தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்க க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட ஈஸியா அது வந்துட்டு ஈஸியா அதை ஓப்பன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஈஸிலி டு அன்டை அப்படிங்கிற மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உள்ள இருக்கிறத ஈஸியா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு மறுபடியும் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இவங்க எல்லாம் அனுமதிக்கப்பட்ட பொருட்களை தான் அனுப்புறாங்களா, அனுமதிக்கப்பட்ட அளவுல தான் அனுப்புறாங்களா, அதோட சைஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு, வெரிஃபிகேஷனுக்கு அது உகந்ததா இருக்கணும். அதாவது அவங்க ஈஸியா ஓப்பன் பண்ணி பார்த்து ஓகே இது சரியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து மறுபடியும் ரீக்ளோஸ் பண்ற அளவுக்கு தான் இது இருக்கணும். கண்டமேனிக்கு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தகவல் அனுப்புறப்போ சுத்தி நான் ஒரு பெரிய ரேப்பரையே போட்டு சுத்தி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இல்லாம ஈஸியா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற அளவுக்கு தான் அது இருக்கணும். சில பொருட்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுருப்பாங்க. ஹெர்மெட்டிக்கலி சீல்டு பேக்கிங் அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளாடி இருக்கணும், ஏர்டைட்டுக்குள்ளாடி இருக்கணும். பட் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணா மேபி அது ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான பொருட்கள் இருந்துச்சுன்னா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங் பாங்க. ஸோ உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது ஈஸியாவே வெளியே தெரியும். டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங், உள்ள இந்த பொருள் தான் உள்ளாடி இருக்குங்கிறது வெளியே தெரியும். அந்த கண்டெய்னர் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னருக்குள்ளாடி அதை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரியான பொருட்கள், ஏன்னா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேபி கெட்டு போற பொருட்களா இருக்கலாம், காத்து பட்டுச்சுன்னா கெட்டு போற பொருட்களா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும் பட்சத்துல இதை வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங் பாங்க. ஸோ வெளியிருந்து பார்த்தாலே உள்ள என்ன இருக்கு, பேக்கிங்ல தான் இருக்கும், பட் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா வெளியிருந்து பாக்குறப்ப தெரியும் உள்ளாடி என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங்ல நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது லெட்டர் தவிர்த்து மீதியான இந்த பொருட்கள் ஏதாச்சும் நீங்க அனுப்புறீங்க, ஸ்மால் பேக்கெட்ஸோ ஏதாச்சும் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ல போட்டு தான் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பேனல் என்வலப்னா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, ஒரு நம்முடைய ஒரு சின்ன ஏரியால மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா, இப்போ நார்மலா நம்மளுடைய என்வலப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆகி இருக்கும். பேனல் என்வலப்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் சின்னதா வந்துட்டு இந்த ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி, ஒரு கண்ணாடி கவர் மாதிரி ஒரு தின்னா ஒரு லேயர் கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு பேனல் என்வலப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது சாதா என்வலப்ல வந்துட்டு ஃபுல்லா உள்ள என்ன இருக்குங்கிறது வெளியே தெரியாது இல்லைங்களா? சாதாரண ஒரு என்வலப்ல நம்ம வச்சிருக்கிற எந்த டாக்குமெண்ட் நமக்கு வெளியே தெரியாது. அதுவே இந்த பேனல் என்வலப்ல பாத்தீங்கன்னா உள்ள ஏதோ இருக்குங்கிறது தெரியும், பட் என்னங்கிறது தெரியாது. அதுல அட்ரஸ் மட்டும்தான் அதுல விசிபிளா இருக்கணும். ஸோ பேனல் பிளைன் சைடு, அதாவது முன்பக்கத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிட்டுவேட் இந்த பிளைன் சைடு, அதாவது முன்பக்கம், அந்த என்வலப்னுடைய முன்பக்கத்துல இருக்கும். மஸ்ட் பி மேட் ஆஃப் சச் மெட்டீரியல் என்ன சச் அட்ரஸ் ஈஸிலி ரீட் த்ரூ அவுட். அதாவது கண்ணாடியான பொருள், கண்ணாடி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நைஸான இந்த கண்ணாடி பேப்பர் மாதிரி தான் அது இருக்கும். அதுல இருந்து பாக்குறப்ப நம்ம நீங்க பாத்துருப்பீங்க இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த LIC தபால்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்வலப் தான் இருக்கும். என்வலப்ல ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு விண்டோ மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த விண்டோவை கண்ணாடி, சின்னதான ஒரு கண்ணாடி பேப்பர் மாதிரி வச்சு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்து அந்த அட்ரஸ் மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இன்லேண்ட் போஸ்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த இதுதான், ஸோ அதான் வந்து பேனல் என்வலப் அப்படிம்பாங்க.
அந்த பேனல் என்வலப் பாத்தீங்கன்னா அந்த பேனல் எப்படி இருக்கணும், ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கணும். இதனுடைய நீளம். ஸோ இந்த மாதிரி இது நீளமான பகுதி இருக்குன்னா இதுதான் என்வலப். இது என்வலப்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நீளமான பகுதியும் அந்த பேனலினுடைய நீளமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ ரெக்டாங்குலர் செவ்வக வடிவத்தில் இருக்கணும். பேரலல் டு த லெங்த், அதனுடைய லெங்த் பார்த்தீங்கன்னா இது இன்கேஸ் இதை வந்து ஒரு பேனல் ஒரு என்வலப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு இணையாக இருக்கணும் இந்த நீளமான பகுதி. சரிங்களா? ஸோ அட்ரஸ் மஸ்ட் பி த ஒன்லி திங் டு விசிபிள் த்ரூ த பேனல். வேற எதுவும் தெரியும். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்னன்ல வர எல்ஐசி இது மாதிரியான தபால்களை பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ளாடி வேற என்ன இருக்குங்கிறது நம்மளால படிக்க முடியாது. ஸோ அப்படிதான் அது மட்டும் தான் தெரியணும். வேற எதுவுமே அந்த பேனல் என்வலப்ல நமக்கு தெரிய கூடாது. சரிங்களா? அதுவும் ஐட்டம்ஸ் இன் என்வலப் வித் மோர் தென் ஒன் பேனல் ஆர் நாட் அட்மிட்டட். ஃபாரின் தபாலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பேனல்கள் அலௌடு கிடையாது. நீங்க இன்லேண்ட் போஸ்ட்ல பார்த்துருப்பீங்கன்னா சில தபால்களை பார்த்தீங்கன்னா 2 பேனல் வச்சிருப்பாங்க. ஃப்ரம் அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஒரு பேனல் வச்சிருப்பாங்க, டு அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஒரு பேனல் வச்சிருப்பாங்க, இன்னர் லெட்டர்ல அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இன்கேஸ் நீங்க ஃபாரின் போஸ்ட்ங்கிறப்ப வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேனல் மட்டும்தான் நமக்கு அலௌடு. ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த பேனலுங்கிறது வந்து அதில் இருக்க கூடாது அப்படிங்கிறது அதனுடைய விதி. அப்புறம் ஓப்பன் பேனல் ஆர் நாட் அட்மிட்டட். ஓப்பன் பேனல் மீன்ஸ் இன்கேஸ் நீங்க வந்துட்டு அந்த கண்ணாடி மாதிரியான ஒரு லேயர் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஓப்பன்ல இருக்கக்கூடாது. அந்த கண்ணாடி மாதிரியான லேயர் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது போக ஐட்டம்ஸ் இந்த என்வலப்ஸ் ஹோலி டிரான்ஸ்பரண்ட். ஸோ நம்ம என்ன சொன்னோம், அட்ரஸ் மட்டும் தான் நமக்கு வியூ ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அட்ரஸ் தவிர்த்து இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க நமக்கு வர மேகசின்ஸ் இன்னர் லெட்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய மேகசின்ஸ் எல்லாம் நமக்கு வரும். ஸோ டிரான்ஸ்பரண்டான கவர்ல போட்டு நமக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே அப்படியே வெளியே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம ஃபாரின் போஸ்ட்டுக்கு பண்ணக்கூடாது. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவங்க மேலே போட்டிருக்கிற கவரே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள இருக்கிற கண்டென்ட் அதனுடைய ஒரு மேகசினா இருந்துச்சு, அந்த மேகசினுடைய அட்டை பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் பேனல்ஸ், டிரான்ஸ்பரண்ட் என்வலப் வந்து நாம யூஸ் பண்ண கூடாது. சரிங்க? ஸோ அப்புறமா கிளாஸ் 11ல பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் சொல்லியிருப்பாங்க. சேம் அஸ் நம்மளுடைய இன்னன் போஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ற இந்த அட்ரஸிங் முறைகள் தான். நார்மலா நம்ம இன்னன் போஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன இருக்கு, இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் இல்லைங்களா? நம்ம இன்னன் போஸ்ட்ல அதான் இருக்கும். முதல்ல என்ன அட்ரஸ், நேம் ஆஃப் த அட்ரஸி. வழக்கமா நம்ம இன்னன்ல அதே தான், நேம் ஆஃப் த அட்ரஸி இருக்கும். அப்புறம் VTN இல்லைங்களா? VTN அல்லது வீட்டுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட பேர் இருந்துச்சுன்னா அந்த VTN அல்லது வீட்டினுடைய பேரு. அப்புறம் அவங்களுடைய ஃபிளாட்டு, அப்பார்ட்மெண்ட் அல்லது ஃப்ளோர் சம்திங், அவங்க அந்த கட்டடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது தெரு இல்லைங்களா? அந்த தெரு அல்லது ரோடு. ஸோ அந்த மாதிரியான விவரங்கள். 5வது பார்த்தீங்களா போஸ்ட் ஆஃபீஸ். எந்த சேம் நம்ம இன்லேண்ட் போஸ்ட்லையும் இதே தான் நம்ம பண்ணல. பேரு, அட்ரஸ்ங்கிற போர்ஷன்லாம் வீட்டு நம்பர், தெரு பேரு, அந்த லோக்காலிட்டி, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸினுடைய பேரு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணுவோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். நேமு, அந்த VTN அல்லது வீட்டினுடைய பேரு, பில்டிங் நம்பர்ஸ், அது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இந்த தெரு பேர் அல்லது ரோடினுடைய பேர், போஸ்ட் ஆஃபீஸ், ஆஃபீஸ் ஆஃப் டெலிவரி, எந்த ஆஃபீஸ் டெலிவரி ஆகுது, ஜோன் நம்பர் அல்லது நம்ம ஜிப் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஜிப் நம்பர் அப்படிங்கிறது போடுவோம். ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பின்கோட் அப்படிங்கிறோம். இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் சில இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் கோட் அப்படின்ட்டு போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான டெலிவரிக்கான அந்த ஜிப் நம்பர். அப்புறம் ப்ரொவின்ஸ் அல்லது ஸ்டேட், அதாவது நம்ம வந்து நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் அப்படிம்போம். சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாகாணம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த பெயர்கள் மாகாணம் அல்லது ஸ்டேட்டு. ஸோ அது அந்த மாதிரி கடைசியா கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு அப்படிங்கிறது இங்கே தெளிவாக நாம மென்ஷன் பண்ணோம். ஸோ இதான் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபாரின் மெயிலுக்கு வந்து நாம அட்ரஸ் எழுதக்கூடிய முறை. ஸோ இது எல்லாமே அதில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் நம்பர் எழுதுறப்போ நாம சாதாரணமாக எழுதும் 1, 2 எழுதாம ரோமன் லெட்டர்ல இந்த நம்பரை நாம குறிப்பிடணும். நம்பர் எழுதுறப்போ 1, 2 அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக நம்ம இதில் எழுதாம ரோமன் லெட்டர் சொல்லுவாங்க இல்லையா, 1, 2 அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பர்ல வந்து நம்ம உதாரணமா இந்த மாதிரி 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ல இந்த நம்பர்களை குறிப்பிடுகிறப்போ முடிஞ்ச அளவுக்கு ரோமன் லெட்டர்ல வந்து நம்ம குறிப்பிடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் மேல அதனுடைய கிளாஸ், அது இது என்ன தபால், இது வந்து அட்ரஸ். நீங்க அட்ரஸ் எழுதிட்டீங்க. அட்ரஸ்க்கு மேல நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு கஸ்டமர் புக் பண்ண வந்தாங்கன்னா மேல எழுதுங்க, ரெஜிஸ்டர் லெட்டர்னு எழுதுங்க, ஸ்பீட் போஸ்ட்னு எழுதுங்க, பார்சல்னு எழுதுங்க, சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அது வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இது என்ன கிளாஸ் ஆஃப் லெட்டர் கேட்டகரியா, அல்லது பிரிண்டட் பேப்பருங்கிற கேட்டகரியா, அல்லது ஸ்மால் பாக்கெட்டுங்கிற கேட்டகரியா. ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க அதில்
மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஐட்டம்ஸ், ரெஜிஸ்டர்ட் லெட்டர் ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு போஸ்ட் பாக்ஸ் நம்பர். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கும் போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், சாதா தபால்களை மட்டும்தான் போஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு டெலிவரி பண்றோம். ரெஜிஸ்டர்ட் ஐட்டம்ஸ் வந்து நாம என்ன பண்றது இல்லை, போஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு நாம டெலிவரி பண்றது இன் மெனி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா. இந்தியாவிலுமே நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ்ல ரெஜிஸ்டர் லெட்டருக்கு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணக்கூடாது. ஃபுல்லி ப்ரீபெய்டு ஆர்டினரி ஆர்டிகல் மட்டும்தான், அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல் மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம், இதுல நம்மளுடைய போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்றோம். இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறலாம். சரிங்களா? சில கண்ட்ரி போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணலாம், சில கண்ட்ரி டெலிவரி பண்ணாம கூட இருக்கலாம். இல்லைங்களா? இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், இப்போ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வில் நாட். ஸோ நாம புக் பண்றப்போ ஒருத்தர் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எழுதியிருக்காங்க, ரெஜிஸ்டர் லெட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க, வெளிநாட்டுக்கு ரெஜிஸ்டர் லெட்டர் அனுப்பணுங்கிறாங்க, பேரு அட்ரஸ் எதுவும் தெளிவா இல்லை, வெறும் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் மட்டும் போட்டு அட்ரஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. நாம ரெஃப்யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அவங்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு நாம அவங்களுக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆர்டிகல் நாம புக் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ நாம வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மேனர் ஆஃப் தேர் டெலிவரி இன் ஃபாரின் கண்ட்ரி. ஸோ அங்க என்ன பண்றாங்க, அது வந்து அந்த கண்ட்ரினுடைய அவங்களுடைய ரூல்ஸ். டெலிவரிக்குன்னு போயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரிக்கு டெலிவரிக்குன்னு போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டினுடைய விதிமுறைகள் என்னவோ அதுக்கு உட்பட்டு தான் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த கண்ட்ரி ரெஜிஸ்டர் லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணலாம் இருந்துச்சு அந்த கண்ட்ரி பண்ணுவாங்க. இல்ல அந்த கண்ட்ரில வந்துட்டு போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நாம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சரிங்களா? அது அந்த கண்ட்ரினுடைய இன்டர்னல் லெஜிஸ்லேஷன், அவங்களுடைய விதிமுறைகள் என்னவோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அல்லது ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? இது போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணலாம். இன்கேஸ் வெளிநாட்டுல இருந்து ஒரு தபால், ரெஜிஸ்டர் தபால் நம்ம இந்தியாவுக்கு வருது, போஸ்ட் பாக்ஸ் நம்பரை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, முழுமையான அட்ரஸ் தான், ஆனால் போஸ்ட் பாக்ஸ் நம்பரை போட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னா நம்ம இந்திய விதிமுறைப்படி அந்த தபாலை வந்து நாம ரெஜிஸ்டர் லெட்டர் நாம டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தபால் நாம என்னதான் பண்ண முடியும், ரிட்டர்ன் தான் அனுப்ப முடியும். இது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறுபடும். இன்கேஸ் அது அந்த கண்ட்ரியை பொறுத்தது. இன்கேஸ் டெலிவரி பண்ணுவாங்கன்னா அவங்க போஸ்ட் பாக்ஸ் டெலிவரி பண்ணுவாங்க. இன்கேஸ் பண்ண முடியாத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டிகிளை ரிட்டர்ன் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அது அந்த கண்ட்ரினுடைய உள்நாட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டது. சரிங்களா? அப்புறம் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ஸோ நம்ம இங்கே சாதா தபால், இன்லேண்ட்ல சாதா தபால் அனுப்புறப்போ நம்ம போஸ்டேஜ் ஒட்டி அனுப்புறோம் இல்லைங்களா? இதர் நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்பாக அனுப்புறோம் அல்லது போஸ்டல் ஸ்டேஷனரி. நம்மளுடைய இன்லேண்ட்ல அனுப்புறப்போ அதே மாதிரி அது மாதிரி தான் வெளிநாட்டு ஆர்டிகளுக்கும் ஃபாரின் ஆர்டிகளுக்கும் அதே தான். நாம ஸ்டாம்ப் ஒட்டி நாம அனுப்பணும். ப்ளஸ் நம்மளுடைய இந்த ஸ்டேஷனரிஸ் என்வலப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஓன் என்வலப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போஸ்டல் ஸ்டேஷனரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ராங்க் பண்ணிக்கலாம். ஃப்ராங்கிங்ல வந்துட்டு கண்டிப்பா நீங்க யூஸ்வலா எல்லா ஃப்ராங்கிங் மெஷின்லயும் இந்த வார்த்தை இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா போஸ்டேஜ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ அந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? இன்கேஸ் நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புற தபால் ஃப்ராங்க் பண்ண ஆர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தை கண்டிப்பா வந்துட்டு இந்தியா போஸ்டேஜ்ங்கிற வார்த்தை அதில் கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஃப்ராங்க் ஆர்டிகலும் நாம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். எதர் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அல்லது நம்மளுடைய ஸ்டேஷனரிஸை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஃப்ராங்கிங் மெஷின் மூடையை நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா இந்தியா போஸ்டேஜ்ங்கிற வார்த்தை அதில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த விதியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்கேஸ் அதிகப்படியான ஆர்டிகிள் ஒரே இடத்துல இருந்து நிறைய ஆர்டிகிள், அதிகப்படியான ஆர்டிகிள் மோர் தென் 500 ஆர்டிகிள் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கேஷாவே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்னொன்றுக்கும் உட்காந்துக்கிட்டு ஸ்டாம்ப் ஓட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இது. நீங்க இதில் படிச்சிருப்பீங்க, வித்தவுட் ப்ரீபேமெண்ட்ங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க இன்லேண்ட் லெட்டர்ல, லைசன்ஸ் டு போஸ்ட் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரீபேமெண்ட்ல லைசன்ஸ் நம்பரை மட்டும் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் வேற என்ன கொட்டியிருக்க மாட்டாங்க, ஸ்டாம்புங்கிறது ஒட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்க ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. வித்தவுட் ப்ரீபேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதிகப்படியான நிறைய ஆர்டிகல் அனுப்புறப்ப 500 ஆர்டிகல் 600 ஆர்டிகல் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 600க்கு உட்காந்து ஸ்டாம்ப் போட்டிட்டு இருக்கிறங்கிறது சாத்தியப்படாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குவான்டிட்டி ஜாஸ்தி அனுப்புற தபால்களுக்கு அவங்க இந்த சென்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது அவங்க லைசன்ஸ் நம்பரை மட்டும் மென்ஷன் பண்ணா, நீங்க இது WPP இன்லேண்ட் லெட்டர்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ WPP ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, RNA நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பிளஸ் WPPக்கான லைசன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டாம்ப் வந்து அதில் அவங்க ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்ல இருந்து அதுக்கான அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கேயும் அது மாதிரி கேஸ் தான். ஸோ அது சாதாரண தபாலா இருந்துச்சு அப்படின்னா 500க்கு மேலே இருக்கணும், குறைஞ்சபட்சம் 500க்கு மேலே இருந்துச்சு, அல்லது சிறிய நகரங்களா இருந்துச்சுன்னா 250க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரெஜிஸ்டர்டு ஆர்டிகலா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் அதாவது நாட் லெஸ் தான் 50, 50க்கு மேற்பட்ட தபால்கள் அனுப்புறவங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க செப்பரேட் லைசன்ஸ் அவங்க வந்துட்டு
தனியா இதுக்காகவே வந்து தனியா வந்துட்டு அவங்க ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கும் பட்சத்தில் அவங்க ஸ்டாம்ப் போட்டாமலே அமைச்சிக்கலாம். சேமஸ் நம்மளுடைய WPP வித் லைசன்ஸ் டு போஸ்ட் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் வாங்கலையே. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி தான் இது. சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா? இல்ல கரெக்டா சார் இருக்கு, கரெக்டா சரிங்களா? இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஒரு லெவல்ல முடிச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி சார், நீங்க சொல்லுங்க எப்ப முடிக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. நான் அதுல இது இல்ல பண்ணிக்கிறேன் சார். நீங்க மொத்தம் எத்தனை கிளாஸ் வருது இப்ப? எனக்கு அந்த டீடைல்ஸ் கரெக்டா தெரியல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு 8 மணிக்கு முடிச்சு. சரிங்க சார், சரிங்க சார், 8 சரிங்க மணிக்கு சார், சரிங்க சார். ஓகே ஓகே சார், ஓகே. ஸோ அடுத்தது கிளாஸ் 13. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் ஷிப் அப்படிம்பாங்க. ஸோ ஷிப்பில் போஸ்ட் பண்ணுற இல்லை ஒரு கண்டிஷனில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சிச்சுவேஷன் இன்னும் போர்ட், அதாவது இந்த துறைமுகம் இருக்கு இல்லையா, துறைமுகங்கள்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் எதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா ஷிப்பில் போஸ்ட் பண்ண தபால்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம சர்ஃபஸ் ரூட்டுங்கிறத வந்து இன்க்ளூடிங் ஷிப் சிமெயில் அப்படிம்பாங்க, ஏர்மெயில் சிமெயில் சொல்லுவாங்க. சிமெயில்ங்கிற வேற ஒன்றும் இல்லை, ஷிப்பில் டிரான்ஸ்மிட் ஆகுறது. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஷிப்ல போஸ்ட் பண்ண தபால்களை இந்த போர்ட்ல இருக்கிற துறைமுகங்கள் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் போஸ்ட் பண்றப்போ அது வந்துட்டு கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா இந்தியன் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான் யூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் அது வந்துட்டு ஏன்னா அது இந்த நாடு அடுத்தடுத்த நாடு ஒவ்வொரு நாடுகளா போயிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஒரு 2 நாடு இல்லை 3 நாடு சேர்ந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் போஸ்ட் பண்றப்போ அந்த ஷிப்ல போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கணும். அல்லது அந்த கண்ட்ரி வேற அந்த ஷிப் இன்னொரு நாட்டில இருந்து வருது அப்படின்னா அந்த நாட்டினுடைய போஸ்டேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகிளை ஹேண்ட் ஓவர் பண்றப்போ, ஸோ ஷிப்ல இருந்து ஒரு ஆர்டிகிளா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றப்போ ஏர்மெயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிகிள்ல ஏர்மெயில் ஆர்டிகிள் ஏதாச்சும் இந்த ஷிப்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு தனியா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேரு AV2 அப்படின்ட்டு, AV2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு பேரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல அதாவது ஷிப்ல போஸ்ட் பண்ணியிருக்கிற ஏர்மெயில் ஆர்டிகிள் போஸ்டட் இன் ஆன்போர்ட் ஷிப் அதை வந்துட்டு என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா AV2 அப்படிங்கிற ஒரு தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, AV2. இன்கேஸ் ஆன்போர்ட் ஷிப்ல ஏர்மெயில் ஆர்டிகிள் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, AV2 அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த டேர்ம் மட்டும் கொஞ்சம் AV2னா என்னங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டெலிவரி, அந்த டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி இந்த டெலிவரி ரூல்ஸ் வந்து மாறுபடும். இந்தியாவில் ஒரு மாதிரியான ரூல்ஸ் இருக்கும், அந்த கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேற மாதிரியான ரூல்ஸ் இருக்கும். சரிங்களா? அதான் இதை சொல்லியிருப்பாங்க. கண்ட்ரி டெஸ்டினேஷன் அக்கார்டிங் டு தேர் இன்டர்னல் லெஜிஸ்லேஷன். ஸோ அவங்களுக்கான விதிமுறைகள் வச்சிருப்பாங்க, அதுபடி தான் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்திய போஸ்ட் வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்காது. நாம இங்க இருந்து லெட்டரை வாங்குறோம், போஸ்ட் பண்ணி விடுறோம், அந்த கண்ட்ரில அவங்க என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்களோ அதுபடிதான் அந்த கண்ட்ரி டெலிவரி பண்ணுவாங்க. இதை நம்ம ஆல்ரெடி அந்த இதுலயே பார்த்தோம் இல்லைங்களா, அதான் சொல்லியிருப்பாங்க. இதுவும் அதேதான், பீரியட் ஆஃப் டிடென்ஷன். ஸோ நாம சொல்றோம் இல்லையா, 7 நாள் வச்சுக்கணும், 7 நாள் தாண்டி திரும்ப அனுப்பணும். டிடென்ஷன் எவ்வளவு நாள் வரைக்கும் நாம வச்சுக்கலாம். நம்ம அதர் கண்ட்ரில போயிட்டு இல்ல அந்த ஆர்டிகல் நீங்க ஏன் 7 நாள் வச்சுக்கல, ஏன் 8 நாள் வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி எழுப்ப முடியும். ஏன்னா அவங்க ஒரு ரூல் வச்சிருப்பாங்க அந்த கண்ட்ரிக்கு, எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆர்டிகலை வச்சுக்கலாம், இல்ல எத்தனை நாள் தாண்டதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகலை திரும்ப அனுப்பலாம் அப்படின்ட்டு. இது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட விதிமுறைகள், அவங்களுக்கான விதிமுறைகள் படி தான் அவங்க டெலிவரி பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ டெலிவரி பண்ற விதிமுறைகளாக இருந்தாலும் சரி, அதை டிஸ்போஸ் பண்ற விதிமுறைகள், திரும்ப அனுப்புறது அல்லது டிடென்ஷன், எவ்வளவு நாளைக்கு அதை இந்த பார்ட்டிகுலர் வச்சுக்கணும் இப்படிங்கிற இது மாதிரியான விதிமுறைகள் எல்லாமே ஒவ்வொரு நாடுக்கு நாடு அது மாறுபடும். அவங்க அதுபடிதான் இந்த டெலிவரி மெத்தடையும் அவங்க இது பண்ணுவாங்க, மேற்கொள்றது வந்து இந்த அவங்களுக்கான விதிகளை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. நாம அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியாது. சரிங்களா? நாம லெட்டர் அனுப்புறதோட நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போயிடும். டெலிவரி இப்படிதான் பண்ணணுங்கிறது வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அது அந்த கண்ட்ரி சம்பந்தப்பட்ட விதிமுறைகள். சரிங்களா? அப்புறம் இந்த ஒரு ஆர்டிகிளை நம்ம என்னெல்லாம் எழுதலாம் பாத்தீங்கன்னா, வழக்கமா நாம என்ன சொன்னோம், அட்ரஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது போக இன்னொன்னு என்ன எழுதிக்கலாம், அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். ஒரு ஆர்டிகிளை நம்ம வந்துட்டு அந்த ஆர்டிகிளை என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாம வந்து எங்க எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ரஸ் சைட் ஆஃப் த ஆர்டிகிள். ஒரு ஆர்டிகிளோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் சைட்ல நாம சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். நீங்க நார்மலா நம்மளுடைய இன்னண்ட் ஆர்டிகிள்ல பாத்தீங்க அப்படின்னா சில இது கொடுத்துருப்பாங்க, இஃப் அன்டெலிவர்டு ரிட்டன் டு அப்படின்ட்டு போட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வழக்கமா ஃப்ரம் அட்ரஸ் ஒன்று இருக்கும், டூ அட்ரஸ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இது போக அடிஷனலா பாத்தீங்கன்னா கீழே ஒரு இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க, இஃப் அன்டெலிவர்ட் ரிட்டன் டு இந்த அட்ரஸ். இதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பேரு. இது அன்டெலிவர்ட் ஆகலன்னா ஏதோ இது பண்ணிருங்க. நம்மளுடைய ஸ்பீட் போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நாட் டு பி டெலிவர்ட் டு த அட்ரஸ் ஒன்லி. ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்களா. ஸ்பீட் போஸ்ட்
ஆனா இதை நீங்க இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது வந்து டு பி டெலிவர் டு த அட்ரஸி ஒன்லி, அட்ரஸிக்கு மட்டும் தான் நீங்க இதை டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த தபாலை டெலிவரி பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், டெலிவரி பண்றதுக்கான மட்டும் இல்லை, அது வேற ஏதாச்சும் அந்த தபால் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷனும் நாம அந்த தபாலை கொடுத்துக்கலாம். அது எங்க எழுதணும் அப்படின்னா அட்ரஸ் சைடு, நம்ம அட்ரஸ் எழுதிருப்போம், 2 அட்ரஸ் எழுதிருப்போம், அந்த அட்ரஸ் சைட்ல நீங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஷுட் நாட் பி ரீடைரக்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு, இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அந்த தபாலை எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த தபால் அந்த டெஸ்டினேஷன்ல போறப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரீடைரக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன எழுதிருக்கீங்க, இந்த தபாலை வந்து ரீடைரக்ட் பண்ண கூடாது. அப்படின்னா நீங்க எந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ணலாம். இன்கேஸ் அதை ரீடைரக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? இந்த மாதிரி இட் ஷுட் நாட் பி ரீடைரக்டட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், டெலிவரி சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அப்புறம் நான் டெலிவரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், நான் இப்போ சொன்னேன் இல்லை, இஃப் அன்டெலிவர்டு ரிட்டர்ன் டு திஸ் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் ஆர்டிகல் டு பி ரிட்டர்ன் டு ஹிம் ஆஃப்டர் ஏ ஸ்டிப்புலேட்டட் பீரியட். ஸோ அன்டெலிவர்ட் ஆயிடுச்சு, இது டெலிவரி பண்ண முடியலன்னா ரிட்டர்ன் இந்த இவ்வளவு நாளைக்கு வரையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாச்சும் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் நாம கொடுக்கணும் அப்படிங்கன்னா அந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாம அந்த தபாலினுடைய அட்ரஸ் சைட்ல நாம எழுதிக்கலாம். அட்ரஸோட சேர்த்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாம அந்த தபால்ல எழுதிக்கலாம், சரிங்களா? விட்ரால், நம்ம விட்ரால்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம இன்லேண்ட்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, ரீகால் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதைத்தான் இங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா விட்ரால் ஃப்ரம் போஸ்ட் ஆர் ஆல்டரேஷன் ஆஃப் அட்ரஸ். நம்ம இன்லேண்ட் லெட்டர்ல இருக்கிற அதே கண்டிஷன் தான். இன்லேண்ட் லெட்டர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆர்டிகல் நம்ம போஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டிகல் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அது அந்த ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு சென்டர் வந்துட்டு திரும்ப கேட்கிறாரு, இந்த லெட்டரை வந்து எனக்கு திரும்ப கொடுங்க, இல்லை அதுல நான் வந்து நான் அட்ரஸை மாற்றணும், இல்லை ஏதோ வேரி பண்ணணும், இல்லை எனக்கு அந்த அட்ரஸ் இந்த லெட்டர் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு கேட்கறதா நம்ம ரீகால் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்ட்டு நாம சொல்லுவோம் இல்லைங்களா? சேம் இது வந்துட்டு இந்த ஃபாரின் மெயிலுக்கும் இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ங்கிறது பொருந்தும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க விட்ரால் பண்ணிக்கவோ அல்லது இந்த அட்ரஸ் ஆல்டர் பண்ணிக்கவோ செய்யலாம். இதுக்காக நீங்க இன்லேண்ட் லெட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 6 rupees வந்துட்டு நம்ம ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கு நம்ம வாங்கிப்போம் இல்லைங்களா? சேம் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 ரூபாய். நீங்க ஃபாரின் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கு 30 ரூபாய் நம்ம சார்ஜா வாங்கிக்கணும். அதுவும் என்ன ஃபார்மேட்ல வாங்கிப்போம் அப்படின்னா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வடிவத்துல இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கான சார்ஜஸ் வந்துட்டு நாம கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டர், இந்த தபால் அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, இந்த சென்டர் வந்து நம்ம கிட்ட ரிட்டர்ன்ல வந்துட்டு அவர் வந்து நமக்கு லெட்டர் கொடுப்பாரு, இந்த மாதிரி இந்த தபால் வந்துட்டு நான் விட்ரா பண்ணிக்கிறேன், அல்லது நான் வந்து இந்த தபாலினுடைய அட்ரஸை வந்துட்டு மாற்ற விரும்புறேன் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரு. இந்த ரிக்வெஸ்ட்டை நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நாம வாங்கி இதை நாம அனுப்பிச்சு வைப்போம். அது எங்க அனுப்பலாம் அப்படின்னா சப் ஆஃபீஸ் அல்லது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், ப்ரிஃபரபிளி த ஆஃபீஸ் இன் விச் த ஆர்டிகல் வாஸ் போஸ்டட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஆஃபீஸ்ல வேணாலும் கொடுத்துக்கலாம். ப்ரிஃபரபிள் எங்க ப்ரிஃபரபிள் அப்படின்னா எந்த ஆஃபீஸ்ல இருந்து அவங்க போஸ்ட் பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸ்ல கொடுக்குறது ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ சப் ஆஃபீஸ்ல கொடுத்துக்கலாம், ஹெட் ஆஃபீஸ்ல கொடுத்துக்கலாம், அதாவது ஒரு தபாலை ரீகால் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட்டை. ஸோ அதுல என்ன பாத்தீங்கன்னா கண்டெய்னிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீசன் ஃபார் விட்ரா, எதுக்காக நீங்க அந்த ஆர்டிகலை விட்ரா பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கணும், சரிங்களா? விட்ரா பண்றதுக்கும் அல்லது ஆல்டர் பண்றதுக்கான காரணத்தை குறிப்பிட்டு நமக்கு கொடுக்கணும். இன்கேஸ் அது சாதா தபாலா இல்லாம அது ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா ரெசிப்ட் நீட் டு பி ப்ரொடியூஸ்ட். அது நீங்க இவங்க அனுப்புற தபால் சாதா தபாலா இருந்துச்சுன்னா ரெசிப்ட் எதுவும் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இன்கேஸ் அதுவே ஒரு ரெஜிஸ்டர்ட் தபாலா இருக்கும் பட்சத்தில் அந்த ரெஜிஸ்டர் தபாலுக்கான ரெசிப்டையும் வந்து அந்த சென்டர் வந்து நமக்கு அந்த ரிக்வெஸ்டோட சேர்த்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாம ஜஸ்ட் அதை வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபைடு, ஓகே இவங்க கொடுத்த ரீசன் ஓகே தான் அப்படின்னா இது நாம இந்த ரிக்வெஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ப்ராசஸ் பண்ற அதே டைம்ல கஸ்டமர் கிட்ட தெளிவா நாம சொல்லிக்கணும், the post office cannot accept any responsibility for inability. ஸோ அவர் ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கான ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டாரு, அதனால கண்டிப்பா வந்துரும்ட்டு நம்ம கஸ்டமருக்கு எந்த விதமான அசூரன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வர்றதுக்கு இந்தியா போஸ்ட் வந்து பொறுப்பேற்கும். மேபி அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, கொடுத்து இந்த ரிக்வெஸ்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தபால் டெலிவரி கூட ஆயிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒன்று. ஸோ இதுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் கிடையாதுங்கிறதையும் அந்த கஸ்டமர்கிட்ட நாம தெளிவா சொல்லிக்கணும், சரிங்களா? இந்த ரிக்வெஸ்ட் இவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, இந்த ரிக்வெஸ்ட்டை வந்துட்டு நாம சீல்டு கவர்ல நம்ம போட்டு எங்க அனுப்பிச்சு வைக்கணும், நாம வந்துட்டு ஸோ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும், அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ யூஸ்வலா எப்படி போகும் அப்படின்னா
சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷன்ல தான் இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகிளுக்கான இந்த ரிக்வெஸ்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். சர்ஃபஸ் ரூட்ல தான் போகும். இல்ல எனக்கு வந்துட்டு இன்னும் குயிக்கா போகணும், சர்ஃபஸ் ரூட்ல போறப்போ எனக்கு லேட் ஆகும், சிமெயில்ல எனக்கு லேட் ஆகும், எனக்கு வந்து இதை ஏர்ல அனுப்பிச்சு வச்சுக்கோங்க, ஏர்மெயிலா எனக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஸோ அவர்கிட்ட இருந்து நாம ஏர் சர்சார்ஜ் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏர் சர்சார்ஜ் 10 கிராமுக்கு என்ன ஏர் சர்சார்ஜோ அந்த 10 கிராம் லெட்டர் நாம அனுப்புனா என்ன ஏர் சர்சார்ஜ் வருமோ அந்த ஏர் சர்சார்ஜை இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல் லெட்டரை நாம ஏர் வழியா நாம டிரான்ஸ்மிட் பண்றதா இருந்துச்சுன்னா, அதர்வைஸ் இந்த லெட்டர் சர்ஃபஸ் வழியா தான் நாம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் ரிட்டன் ஆர்டிகல் த சென்டர் நீட் டு பே த கரஸ்பாண்டிங் ஏர் சர்சார்ஜ். இன்கேஸ் அவருடைய ஆர்டிகல் ரிட்டன் ஆகிடுச்சு, சரிங்களா, இங்க இருந்து ஆர்டிகல் அவர் அமிச்சிட்டாரு, அமிச்ச ஆர்டிகளுக்கு அவரு ரீகால் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, ரீகால் ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ணி அந்த ஆர்டிகல் அவருக்கு அவர் அமிச்ச ஒரிஜினலா அவர் அமிச்ச ஆர்டிகல் அவருக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னா, அந்த திரும்ப வந்திருக்கு ஆர்டிகல் இனிஷியலா ஒரு போஸ்டேஜ் பிளஸ் ஏர் சர்சார்ஜ் போட்டு தான் இந்த ஆர்டிகல் அனுப்பிச்சிருப்பாரு. மறுபடியும் அதை அங்கேருந்து திரும்ப இவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே, நம்ம ரீடெலிவரி பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து மறுபடியும் நம்ம என்ன கலெக்ட் பண்ணுவாங்க, ஃபார் ரிட்டன் ஆர்டிகல், அந்த ஆர்டிகல் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஏர் சர்சார்ஜ் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணும், போஸ்டேஜ் நம்ம வாங்க மாட்டோம், ஜஸ்ட் அதுக்கான ஏர் சர்சார்ஜ் மட்டும் நாம அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நாம திரும்ப வாங்கிக்கணும். ஒன்ஸ் அந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல் அக்செப்ட் ஆகி அந்த ஆர்டிகல் அவருக்கு திரும்ப டெலிவரி வந்துடுச்சு அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து நாம கஸ்டமர் கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் அட்ரஸ் ஆல்டர்ட் ஆர்டிகல் ரீடாக்டட் பை ஏர் கரஸ்பாண்டிங் ஏர் சர்சார்ஜ் ஷால் பி கலெக்டட் ஃப்ரம் த அட்ரஸி. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து விட்ரா வாங்குறது, ஆர்டிகலை திரும்ப வாங்குறது. இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம், அட்ரஸ் ஆல்டர் பண்ணலாம்னு சொல்லிருக்கோம். ஸோ அவங்க யூஸ்வலா அனுப்புனது ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல இருந்து அகைன் அவங்க என்ன பண்றாங்க, ஆல்டர் பண்ணி இன்னொரு அட்ரஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு அட்ரஸுக்கான இனிஷியலா அவங்க எழுதியிருந்த அட்ரஸுக்கான ஏர் சர்சார்ஜ் தான் நாம கலெக்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஆனா இப்ப அவரு ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கிற அட்ரஸ் வந்து இன்னொரு கண்ட்ரியா கூட இருக்கலாம், வேற ஏதோ ஒரு அட்ரஸ் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அகைன் வந்துட்டு ஏர் சர்சார்ஜ் என்ன வருமோ அந்த ஏர் சர்சார்ஜை அட்ரஸி கிட்ட இருந்து வாங்கிப்போம் இல்லைங்களா? இந்த இங்க என்ன ஆகும், இந்த ஆர்டிகல் இவருக்கு திரும்ப வராது இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது இங்க என்ன பண்றாரு, அவரு ஆர்டிகலை விட்ரா பண்றாரு, ஸோ அதுக்கான ஏர் சர்சார்ஜை அனுப்புனர் சென்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம். செகண்ட் கேஸ்ல என்ன அப்படின்னா அவர் அட்ரஸ் ஆல்டர் பண்றாரு. ஸோ அட்ரஸ் ஆல்டர் பண்றப்ப அது ஒரு இடத்துல இருந்து அகைன் இன்னொரு இடத்துக்கு மறுபடியும் டிரான்ஸ்மிட் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஏர் சர்சார்ஜ், அந்த இடத்துல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கான ஏர் சர்சார்ஜை ரிசீவர், அதாவது அட்ரஸி கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? fee paid for the recall will not be refunded under any circumstances. இவங்க ஒன்ஸ் இந்த சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க, ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க, ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணி ரீகால் ஆஃப் லெட்டருக்கான அந்த பேமெண்ட் ₹4 நமக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்துகிட்டு இல்ல சார் எனக்கு வேணாம், நீங்க அந்த ரீகாலை கேன்சல் பண்ணிருங்க, எனக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஃபீ பெய்டு, அதுக்கான ஃபீ இந்த ₹30 பெய்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? இந்த ₹30 அல்லது அது கூட சேர்த்து ஏர் சர்சார்ஜ் கூட பே பண்ணிக்கலாம். இந்த ஃபீஸ் பே பண்ண ஃபீஸை எந்த சூழ்நிலையில நாம என்ன பண்ண மாட்டோம், திரும்ப அவருக்கு நாம கொடுக்க மாட்டோம். அவர் விருப்பப்பட்டாலும் சரி, இல்ல எனக்கு வேண்டாம் அந்த ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணுங்க, அது பாட்டுக்கு போகட்டும், நீங்க இதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ண போறது இல்ல, இந்த ஃபீஸை வந்து நம்ம அவருக்கு என்ன பண்ண போறது இல்ல, திரும்ப கொடுக்க போறது இல்ல. சரிங்களா? ஓகே, 16 வரைக்கும் போறோம். 17 அடுத்த கிளாஸ் வச்சுக்கலாம். 16 17 எக்ஸலண்ட் சஜு, எக்ஸலண்ட் ரிவ்யூல கலெக்டிங்க, ரொம்ப கிளியரா புரியுற மாதிரி இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா, புரியுற மாதிரி இருந்ததா? கண்டிப்பா நெய்மாவே வந்து உங்களுக்கு நான் இது வரைக்கும் பியூ கைட் பார்ட் 2ல இவ்வளவு கிளியரா எல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அடுத்த கிளாஸ் வந்து நம்ம வர சாட்டர்டே அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சஞ்சீவ், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நான் 2 வருஷம் முன்னாடியே பயன்படுத்தி நல்லா இருக்கு, பிரமாதமா. ரியலாவே இட் இஸ் எக்ஸலண்ட். எல்லாருமே கேளுங்களேன், சொல்லுவாங்களே எல்லாருமே, ரொம்ப சிறப்பா இருந்தது.